அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட கொடுக்க தான் நான் வந்துக்கிறேன். நிறைய வாட்டி எனக்கு உடம்பு ரொம்ப சிக்காகிடும். அப்போ நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நம்ம சேனலில் கொடுப்பேன். நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ணி இப்போ அயன் ஹீமோகுளோபின் 11.5 இருக்குது எனக்கு. ஆனால் சில விஷயங்கள் ரிப்போர்ட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் பிளட் சம்மந்தப்பட்ட அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இது எடுத்துகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறோம். வியாழக்கிழமை நாங்கள் போகிறோம். ஏன்னா மண்டேயே போக வேண்டியது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கடுத்தது இசிஜி ரிப்போர்ட்டும் கொஞ்சம் நமக்கு வேரியன்ஸ் வேறு மாதிரி வந்திருக்குது. அதுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போ இசிஜி வேரியன்ஸ் வேறு மாதிரி வந்ததுக்குனால நம்ம போய் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அது 7 to 8ன்னு போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அப்புறமா யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்கு. ரியாக்ஷன் பிஹெச் 6.0 ஒன்று இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரில. அப்புறமா டிரான்ஸ்பெரியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டிரான்ஸ்பெரியன் ஒன்று இருக்குது. 176லேருந்து 280. ஆனால் அது பார்த்திங்கன்னா எனக்கு 339 இருக்குது. அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி டோட்டல் டிஐபிசின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா 485 இருக்குது. இது மாதிரி அது என்னன்னே தெரில. நம்ம போயிட்டு டாக்டர் பார்த்தா தான் தெரியும். அப்புறமா கொலஸ்ட்ரால் எனக்கு 124 இருக்குது. நார்மல் இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு வரும் பார்த்திங்களா, அதில் 124 இருக்குது. கொலஸ்ட்ரால் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகேவா? வேறு எனக்கு இதில் பற்றி எதுவுமே தெரில. பார்த்தாலே நமக்கு இந்த ரிப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தாலே ரொம்ப தலை சுற்றுது. நமக்கு இல்லாத பயங்கள், தேவையில்லாத கலக்கங்கள் தான் வருது. ஆனாலும் மேசப்பா எனக்கு வசனம் கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும், அப்புறமா உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன், வியாதியில் இருந்து உன்னை குணமாக்குவேன். அந்த மாதிரி வசனம் ஆட்டோவில் எங்கே போனாலுமே அதே மாதிரி வசனம் தான் வந்துட்டுருக்கு. நம்பிக்கையாக இருக்கிறேன் நான். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை ஈவினிங் நாங்கள் வியாழக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். டாக்டர் எந்த டைம் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. எல்லாமே நார்மலாக இருக்கணும். எனக்கு என்னென்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்திங்களாங்க, அதுக்கு இங்கே இந்த சைடு, அதாவது இங்கே தான் வலி அதிகமாக இருக்குது. அது என்னென்னே தெரில, பயங்கர வலி இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அங்கே வலிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல தான் எனக்கு வலி கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்குது. அப்புறமா ப்ரெஷர் செக் பண்ணோம். ப்ரெஷர் கம்மியே இல்லை. இப்போவும் போய் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். 154, கீழே 112, அதுக்கு கீழே 95 இருக்குது. இதே தான் எனக்கு சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னே தெரில எனக்கு. ப்ரெஷரும் டெய்லியும் செக் பண்ணுறோம். டெய்லியுமே ப்ரெஷர் கம்மியாகல. 150க்கு மேலே தான் இருக்குது. கீழே 104, இல்லைனா 112 அப்படியே தான் இருக்குது. அதனால் ப்ரெஷர் மாத்திரை எடுத்து சாப்பிடணுமான்னு எனக்கு தெரியல. இப்போ எப்படின்னா, நம்ம கை மீறி சில விஷயங்கள் போகும்போது நமக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். நமக்கு அது சின்ன நோயாக இருந்தாலும் பெரிய நோயாக இருந்தாலுமே அது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். எல்லாருமே என்னை பார்த்து சொல்கிறது, உங்களை பார்த்தாலே தெரியல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. பார்த்தா தெரியாது. ஏன்னா வலி வேதனை சுமக்கிறது நான் தான். எனக்கு தான் அது தெரியும். ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் என்னமே தெரில. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் இதே மாதிரி தான் நான் மார்ச் ஏப்ரல் இதே மாதிரி தான் நான் வீடியோ போட்டு அழுது ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ எல்லாருமே நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. அப்போது அதுலேருந்தும் எனக்கு ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. ஆனால் நான் டேப்லெட் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
திரும்பி இப்போ அதே டாக்டர் அதே ரிப்போர்ட் திரும்ப போகும்போது வேறு ஒரு பிரச்சனைக்கு போகிறேன். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு போகிற மாதிரி இப்போ நமக்கு இருக்குது. அது வந்து பார்க்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரேயரில் எங்கள் ஃபேமிலியை நினச்சிக்கோங்க. என்னையும் சாமியும் நினச்சிக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிறைய பேர் உங்களோட ஜெபத்தாலையும் எல்லாவற்றிலையும் எங்களை நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ கூட தனித்தனியாக நான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறத விட இது மாதிரி நான் வீடியோஸில் போட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பார்த்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சில பேர் அதாவது சில பேருக்கு அது புரியாது. அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ வந்தால் தான் ஒருத்தவங்களுடைய உடலில் வந்து என்ன வியாதி இருக்குது, உடம்பு சரியில்லையான்ட்டு அது வந்து அவங்களுக்கு சிவியராக தெரியும். நேற்று தான் ஸ்டிச்சிங் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். ஆனாலும் இருந்தாலும் எனக்கு இந்த 1 வீக் இந்த வலியெல்லாம் இருக்குன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே வீங்கிருக்கு தெரியுது அவங்களுக்கு. இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு இன்னும் சரியாகலை. நேற்று தான் ரிமூவ் பண்ணிட்டு வந்தோம். இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் காயம் ஆரம்னு சொல்லியிருக்காங்க. பல்லும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நேற்று இன்ஜெக்ஷனும் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, சீக்கிரமாக புண்ணும் ஆறல. அது என்னன்னு தெரில. ஏற்கனவே ஸ்டிச்சிங் வந்து 12 நாள் கழிச்சு தான் நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணோம். அது நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ரிப்போர்ட் காட்டும்போது டாக்டர் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். நமக்கே தெரியுது படிச்சிருக்கிறதுனால. அதனால ஒரு இது மேற்கொண்டு எது போனாலும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எனக்கு நார்மலாக வரணும். நான் விசுவாசமாக இருக்கிற ஏசப்பா எனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை என் வாழ்க்கையில் செய்வாங்கன்ட்டு. ஏன்னா அவரை தான் நம்பி இருக்கிறேன். நம்ம எதுக்கு நெகட்டிவாக பேசணும், பாசிட்டிவாகவே பேசலாம். ஏசப்பா இருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார். அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது லைஃப்பில் ஒன்று செய்யலாம், ஏதாவது பண்ணலாம். நானும் டெய்லரிங் மிஷின் வந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. நம்ம ஃபேமிலியில் நியூ கிரியேஷன் 21.5 ஃபேமிலியிலேருந்து அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. மிஷினை தைக்கவே முடியல. கொஞ்சம் என்னுடைய துணிமணி தான் தைச்சேன். இங்கே எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நான் கேட்டுட்டும் வந்துட்டேன். என்னை வந்து துணி வாங்கிட்டு வந்து தைக்கவும் சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னுடைய உடம்பு கண்டிஷன் இருக்க கொஞ்சம் ரொம்ப டவுனாக போனதுனால என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியல இப்போதைக்கு. அதுவே எனக்கு கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம உட்காந்து தைச்சி காசை விட இப்போ என்னுடைய ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்ப ட்ரபிள் கொடுக்குறதுனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும். இப்போவும் இன்றைக்கும் ப்ரெஷர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது எவ்வளோமா இருந்துச்சு? 184 கீழே 101 112. அதே தான் 150. நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப பயமாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியல. சரி, காட்டிக்க முடியல என்னால். உங்களுக்கு 1008 வேலை இருக்குது. பயம்னு இல்லை. ஆமாம், ஜெபம் பண்ணுங்கப்பா. எனக்கு ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டில் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃபேமிலிக்காக, எனக்கும் சாம்காகவும் நீங்கள் பண்ணிக்கோங்க மெயினாக. என்னங்க இந்த வருஷம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் எனக்கும் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், எனக்கு சரியாயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு 3 மாதம் கழிச்சு ரிவ்யூ போகணும். ஆமாம், சாமுக்கும் இன்னும் 3 மாதம் கழிச்சு ரிவ்யூ வேறு போகணும். அதிலே 1 மாதம் போயிடுச்சு. இன்னும் 2 மாதத்துல சாமுக்கு ரிவ்யூ போகணும். அதனால நீங்கள் ஹெல்த் இஷ்யூ 2 பேருக்குமே. ஆனால் போன மார்ச் எப்பவுமே 2 வீக்ஸ் கழிச்சு வேலைக்கு போகணும். ஆமாம், 2 வீக்ஸ் கழிச்சு சாம் வேலைக்கு போகணும். சாமால் வெயிட்டும் தூக்க முடியல. அதனால் நான் இப்போ கேண்டில் வேறு செஞ்சிட்ருக்கிறேன் பின்னாடி. ஒரு இடத்துல வந்து நான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். அவங்க வந்து அதனால் கேண்டில் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ என்னென்னா போன மார்ச் ஏப்ரலுமே நான் இதே மாதிரி உட்காந்து அழுது நான் வீடியோ போட்டிருக்கேன் போல். திரும்பியும் அதே சுச்சுவேஷன் வரும்போது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அது ஏன் இப்படி நமக்கு வந்து ஆகுதுங்கிற மாதிரி. சரியாயிடும். ஃபர்ஸ்ட் நீ பாசிட்டிவா இரு. ஏதா ஆமா அப்படின்னு. சரி, இதெல்லாம் நிறைய பேர் அதிகமாக இருக்கிறாங்க. அதை நினச்சிக்கணும். ஆனால் நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் எனக்கு எப்படி இந்த நோயால் நான் எல்லா நோயாலையும் நான் கஷ்டப்படுறேனோ அப்போ தான் எனக்கு சில பேர் அவங்களுடைய நோய் அந்த வலி வேதனை சொல்லும்போது அது புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. சில பேர் நல்லா இருக்கவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்களேன், இதுக்கு வேறு வேலையே இல்லை, இதுக்கு உடம்பு சரியில்லை தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த வியாதியின் மத்தியில் கடந்து வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் அதோடைய இம்பார்ட்டன்ட் தெரியும். நல்லா எதுவுமே ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அது ஒன்றுமே சுத்தமாக அவங்க மண்டையில் ஏறாது. சரீரத்தில் எப்படி பலவீனம் வருது. நான் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் தான். நான் நிறைய வேலை செஞ்சு வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். நம்ம சேனல் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக என்னன்னே தெரில, ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டுருக்குது லைஃபே. தைராய்டு வந்து உடம்பு குண்டாச்சு.
இப்போ அதாவது போன வருஷத்து வந்து வேற வியாதி இருந்துச்சு ரிப்போர்ட்டில், இப்போ பார்த்தா வேற வியாதி இருக்கு. என்னதான் போன வருஷம் போன வியாதி கம்மியா இருக்கா? சொல்லு. கம்மியா இருக்கா? ஹீமோகுளோபின் மட்டும் தான் மாறி இருக்குது. அது வரைக்கும் சந்தோஷம். அந்த ஒயிட் பிளட்ஸு இப்போ ஐயா சொன்னார்ல, அந்த செல்ஸ் கம்மியாக இருக்குது. என்னமோ ஒன்று அதில் பாயிண்ட் வந்து என்னமோ மார்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன WBC. ஆமாம் அது பேர் WBC. ஆமாம். ஆனா உந்து ஒயிட் பிளட் கிடையாது. உந்து ரெட் பிளட் செல்ஸ். இப்போ ஒயிட் பிளட் செல்ஸ் வந்திருக்கு. அது ஒன்றும் ஆகாது, கவலைப்படாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சீக்கிரமா தூங்கிட்டாலே சரியாயிடும். அதுதான் என்னன்னு தெரில. ரிப்போர்ட் அவங்க தப்பாக எடுக்கிறாங்களா இல்லைண்ணா? அப்ப நீ ததுவா பேசுறியா? தெரியலையே, எனக்கு அதான் டவுட்டாக இருக்குது. இல்லையே, ஹெச்பி நிறையா இருக்குது. சரி ஓகேங்க, நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. பேசினா பேசிகிட்டே தான் இருக்க தோணும். உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட்டுக்கெல்லாம் ரீப்ளை பண்ணிடுவோம், உங்களுக்கே தெரியும். ஜெபம் பண்ணிக்கோங்க. பைபிள் எழுத முடியலங்க, அப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் பைபிள் எழுதணும், அது கொஞ்சம் முடியாது. நல்லா தான் எழுத முடியும். வேற என்னங்க? வேற ஒன்றும் இல்லை. தயவுசெய்து நீங்களும் ஜெபம் பண்ண சொல்லுங்க, கத்தி சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. கேட்காது. ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். Bye. Love you so much. Miss you. Bye bye. Thank you.